பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் வெற்றி. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நமக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா. பாருங்க, 2 கொரிந்தியர் 2:14 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நமக்கு எப்பொழுதும் வெற்றி இருக்கிறது. அல்லேலூயா. எப்பொழுதும் வெற்றி இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றிலையும் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படின்னு கேக்குறீங்களா? பாருங்க, ஏன்னா இந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவர் நீங்க கேட்டீங்கன்னா, கொலேசையர் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. கொலேசையர் 2வது அதிகாரத்துல 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்து இயேசு, அல்லேலூயா, அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். அல்லேலூயா. அவர் வெற்றி பெற்று இருக்கிறார். அவர் எதை ஜெயிச்சார் கேட்டீங்கன்னா, மரணத்தை ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அப்போ கிறிஸ்து அவர் இந்த உலகத்துல பாவத்தை ஜெயித்திருக்கிறார், மரணத்தை ஜெயித்திருக்கிறார், வியாதியை ஜெயித்திருக்கிறார். இந்த உலகத்துல நாம் இன்னைக்கு போய்கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் இயேசுவும் இந்த உலகத்துல நம்மை போல வாழ்ந்து அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால அவருக்குள்ள இருக்கிற நாமும், அல்லேலூயா, எல்லாவற்றிலையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, புலிக்கு பிறந்தது பூனையா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புலி அப்படின்னா, அவருக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம் கேட்டீங்கன்னா, பூனையா இருக்க முடியுமா? அல்லேலூயா. நாமளும் அவரை போல புலியை போலதான் நாமும் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்மாலையும் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. காரணம், நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு தோல்வியே கிடையாது. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆகையினால பாருங்க, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். கோலியாத், இந்த கோலியாத்தை அன்னைக்கு தாவீது ஜெயிச்ச போது அந்த ஜெயம் பாருங்க, தாவீதின் ஜெயமாது இல்ல. அல்லேலூயா. ஒட்டுமொத்த இஸ்ரவேலுடைய ஜெயமாய் கூட எல்லாரும் அந்த ஜெயத்தை கொண்டாடினாங்க. அல்லேலூயா. அதே போல கிறிஸ்து இயேசு சிலுவையில் அவர் ஜெயிச்சதுனால, அல்லேலூயா, அது அவருடைய வெற்றி மாத்திரம் கிடையாது, இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்காகவும் இயேசு ஜெயிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் ஜெயிச்சார் அப்படின்னா அது நம்முடைய ஜெயமாகவும் இருக்குது. அல்லேலூயா. எப்படி பாருங்க, ஒரு இந்தியன் டீம் ஜெயிச்சா அந்த இந்திய நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அது எப்படி வெற்றியா இருக்குதோ, அதே போல கிறிஸ்து ஜெயிச்சதுனால நமக்கும் அந்த ஜெயம் வந்திருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.